Hi friends, welcome to Chellam Tips. Friends, நம்ம சேனல்ல நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்க. சோ அந்த வரிசையில இந்த வீடியோமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினாக்கா நம்ம இட்லி மாவு அரைக்கிறது ஒரு லாங்கான ஒரு process தான். சோ ஏன் அப்படினாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே ஊற வைப்போம். சோ அதுக்கு அப்புறம் அது ஒரு 6 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதை அரைச்சி அதுக்கு அப்புறம் திரும்பியும் ஒரு 10 மணி நேரம் அதை புளிக்க வச்சு எடுத்தோம் அப்படினாக்கா தான் நமக்கு வந்து இட்லி மாவு கிடைக்கும். சோ அவ்வளவுலாம் நம்ம வெயிட் பண்ணி அதை அரைச்சி எடுக்கிற அந்த ஒரு process மட்டும் skip பண்ணிட்டு சோ நம்ம வந்து ஒரு இட்லி மிக்சர் ரெடி பண்ண போறோம். சோ அதை வந்து நம்ம 6 மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம நினைச்ச நேரத்துல அதை mix பண்ணி புளிக்க வச்சு இட்லி சுடலாம். அதுதான் இது வந்து working woman-ஆ இருக்கிறவங்களுக்கு சோ வந்து வெளிநாட்டுல இருக்காங்க இல்லையா உங்க ஹஸ்பண்ட் உங்க சகோதரர்கள் அவங்களுக்குலாம் நீங்க prepare பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அவங்க வந்து ஒரு தோசை இட்லி அந்த மாதிரி மாவு அரைக்க கஷ்டப்படுவாங்க இல்லையா சோ இந்த மாதிரி ரெடிமேடா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் இட்லி மிக்சர் கொடுத்துட்டோம் அப்படினாக்கா அவங்க அதை prepare பண்ணி ஈஸியா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. சோ நம்ம ஒரு இட்லி சாப்பிட்டா மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இப்போ இது வந்து இந்த மிக்சர் எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படினு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற அதே மெஷர்ல நீங்க ரெடி பண்ணீங்கன்னா 100% நான் கேரண்டி இப்போ நம்ம டிஸ்ப்ளேல பார்த்த அதே மாதிரி சாஃப்ட்டான ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி உங்களுக்கு கிடைக்கும். இட்லி அரிசி வெள்ளேன்னு குண்டு குண்டா இருக்கும் இல்லையா சோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். சோ அதுக்கு வந்து 200 உளுந்து எடுத்திருக்கேன். வந்து 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ நீங்க அரிசியை வந்து 5 கிலோ அரிசி எடுக்கிறீங்க அப்படினாக்கா நீங்க வந்து 1 கிலோ உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. தோல் இல்லாத உளுந்து. இதுக்கு 50 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 50 வெந்தயம் கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கழுவி காய வச்சுக்கணும். சோ இப்போ நான் வந்து கம்மியான குவாண்டிட்டி காமிச்சிருக்கேன். சோ இதை வந்து நீங்க மிஷின்ல கொடுத்து அரைக்க முடியாது. சோ நீங்க வந்து 5 கிலோ அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஒரு 6 மாசம் வரைக்கும் நீங்க வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து எந்த ஒரு பூச்சி வைக்கிறது சோ அந்த மாதிரி எதுவுமே வராது. நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் फ्रेंड्स. இது நம்ம எப்படி இட்லி வந்து நம்ம ஊற வச்சு புளிக்க வச்சு செய்றோமோ சோ அது வந்து நம்ம இந்த மிக்சரை நம்ம ஊற வச்சு புளிக்க வச்சு செய்ய போறோம். சோ அவ்வளவுதான். இங்க லோக்கல்ல இந்த பிராண்ட் அரிசி தான் எனக்கு கிடைக்கும். சோ இதுதான் வாங்கி நான் வந்து 5 கிலோ இப்ப prepare பண்ணியிருக்கேன். சோ எப்படி இத கழுவி காய வச்சு அரைக்கணும் அப்படினாக்கா நீங்க வந்து 1 கிலோ உளுந்த வந்து தனியா உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு மொட்டை மாடியில ஒரு துணியில விரிச்சு நீங்க வந்து நல்லா வெயில்ல காய வச்சிருங்க. சோ அதுக்கு அதே மாதிரியே நீங்க அரிசியுமே 5 கிலோ அரிசியுமே நல்லா களைஞ்சிட்டு சோ 1ல இருந்து 2 3 தடவை நல்லா களைஞ்சிட்டு சோ அதையும் அதே மாதிரி ஒரு துணியில நீங்க நல்லா விரிச்சு இல்லாம நல்லா காய வச்சிருங்க फ्रेंड्स. அதுக்கு அப்புறம் நீங்க இது வந்து இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாவே ஒரு பையிலோ இல்ல ஒரு வாளிலயோ எடுத்துட்டு போயிட்டு சோ ஃபர்ஸ்ட் வந்து உளுந்த வந்து 2 தடவை அந்த மிஷின்ல போட்டு அரைக்க சொல்லுங்க. சோ 2 தடவை நல்லா சாஃப்ட்டா அரைக்க சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் ரைஸ் இருக்கு இல்லையா சோ அது ஒரு முறை மட்டும் அரைக்க சொல்லுங்க. அது அப்படியே எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து mix பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ எப்படி நம்ம இத prepare பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ அந்த உளுந்து அரிசி எல்லா மாவுமே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். சோ இதை எப்படி prepare பண்றது அப்படினாக்கா சோ எந்த அளவுக்கு டம்ளரால நீங்க வந்து டம்ளர் இல்ல மெஷர் கப் எதால நீங்க எடுத்துக்கிறீங்களோ இந்த மாவு எடுத்துக்கிறீங்களோ சோ அந்த கப்பாலயே 2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அரிசியை வந்து ரொம்ப மையா அரைக்க சொல்லாதீங்க. ஒரு முறை போட்டா போதும். உளுந்து மட்டும் நீங்க 2 தடவை போட்டு நல்லா சாஃப்ட்டா அரைச்சிக்க சொல்லுங்க. உங்க ஆலையில அரைக்கிறவங்க கிட்ட சொன்னாலே சோ அதே மாதிரி அரைச்சு கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி நான் ஊத்திட்டு அதை வந்து நான் என் கையால நல்லா mix பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி புளிக்க வைக்கக்கூடிய எந்த பொருளை நீங்க mix பண்ணி வச்சாலுமே நீங்க வந்து கரண்டியால அந்த மாதிரி mix பண்றதை விட உங்க கைகளால நீங்க mix பண்ணினீங்க அப்படினாக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரமா நல்ல புளிப்பு ஏறி சூப்பரா புளிச்சு வந்துரும். நம்ம வந்து கரண்டியால mix பண்றதை விட கைகளை யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இப்போ நான் வந்து அந்த 2 கப் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டாவது கப் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கிட்டேன். சோ இத வந்து நம்ம எப்பயுமே இட்லி மாவு எப்படி நம்ம புளிக்க வைப்போமோ சோ அந்த அரைச்ச மாவு எப்படி நம்ம புளிக்க வைப்போமோ அதே மாதிரியே நம்ம இத புளிக்க வச்சா போதும். ஒரு இப்போ நீங்க வந்து மார்னிங் mix பண்ணி வச்சீங்க அப்படினாக்கா நைட் இட்லி சுடலாம். இப்போ நைட் நீங்க mix பண்ணி வச்சீங்க அப்படினாக்கா மார்னிங் இட்லி சுடலாம். சோ அதே மாதிரி தான் இதுல இட்லி மட்டும் இல்ல தோசை கூட சூப்பரா வரும் फ्रेंड्स.
இப்போ பாருங்க நம்மளோட மாவு வந்து எவ்வளோ அழகாக புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வந்து இட்லி சுடலாம். எப்படி இட்லி வருதுன்னு பாருங்கள். நான் வந்து இட்லி பிளேட்டில் துணி போட்டுட்டு ஊற்றியிருக்கேன். அதே மாதிரி வச்சு எடுத்தால் போதும். இப்போ நம்மளோட இட்லி நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் ஏதாவது டேஸ்ட்டு மாறி இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன் உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா போதும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் இட்லி மாவு மிக்சர் ரெசிபி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாவு வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்பயும் போல் நீங்கள் இட்லி மாவு எடுத்து எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பீங்களோ ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு எப்படியோ ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த இட்லியை வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நான் வந்து லைட்டிங் கம்மி பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம இதையே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக இட்லிக்கு வந்து உளுந்து இல்லை அரிசி எல்லாமே ஊற வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லை, ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, ஃபாரினில் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, பேச்சுலராக சகோதரர்கள் இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம ஊர் இட்லி சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்து ஒரு குட்டி இட்லி பாத்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களே ஈஸியாக இட்லி ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்த அந்த மெஷரில் நீங்கள் வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னாக்கா 100% இதே மாதிரி உங்களுக்கு சாஃப்டான இட்லி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.